தானே போடுறீங்க பேசுவாங்களே பாட்டா போட்டு போனா அடிக்கிறவங்கள அடிவாங்க எல்லாம் போட்டு போட்டு சூதானே கேட்பாங்க எல்லாம் பழங்க இப்போ பேக்கு கொஞ்சம் கொப்பியெல்லாம் வச்சுருக்கிறீங்களா கோப்பி அரசு கோப்பி அது படிக்க போகிற கோப்பி கொப்பியை பார்ப்போமா இருக்கா உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்போ இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்குள்ளாக நிற்கிறோம் ஏன் எதுக்கு என்ற இதை பார்க்கறதுல நம்ம நிற்கிற இடத்த பாருங்க இது வந்து ஓட்டோலாம் பாலட வந்து வாழைக்கு இந்த செங்கலிருந்து வருது இஞ்சால வந்து வாழைக்கு எண்ணெய் பொருளை இதில் வந்து வாழைக்கு எண்ணெய் பொருளை ஒரு குஷன் ஒரு கொண்டு போகுது இது வாழைக்கு எண்ணெய் போகிறது நம்ம இன்றைக்கு இறுக்கமான நிலப்பாடோட இருக்கிற குடும்பங்களை சந்திக்கத்தான் ஆல்ரெடி சூடாக வந்திருக்கோம் சந்திக்கிறதுக்கு என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறது முதல்ல வந்து புதுசாக வர உறவுகள் சகோதரங்கள் வளமையாக சொல்கிறதான் சிறப்பாக செய்கிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதில் வந்து மாவடி வேம்புல நாங்கள் நிற்கிற மட்டக்களப்பு மாவடி வேம்பில் வந்து ஆர்டிஎஸ் தலைவர் ஊடாகத்தான் சில விடயங்கள் நாங்கள் செய்து கொண்டு வரோம். அந்த ரீதியில் வந்து நாங்கள் இன்னொரு குடும்பத்தை சந்திக்க இறுக்கமான பாடல் இருக்கிற குடும்பத்தை எங்கள்கிட்ட ஆர்டிஎஸ் அவங்க சொன்னவங்க நாங்கள் அதுக்குரிய மாதிரி வந்திருக்கிறோம். குடிநீர் திட்டம் 39வது திட்டம் அன்பளிப்பு நல்ல முருங்கை மரம் வச்சிருக்கீர்கள். இல்லை அயல்னீங்களா செய்யுங்க ஆயிரம் என்ன உள்ள போங்க உங்களோட இதெல்லாம் காட்டுங்க அப்போ என்னண்டு உங்களோட சமையல் கோழியாமண்டு ஆண்டவர் இறக்கமா இந்த மைக் எப்படிங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டீங்களா எங்க உன்னை காணலையே சாப்பாடு பழையக்கு சாப்பிட்டானு இரவைக்கு சமைச்சாத்தான் பழைய சமைச்சே இப்போ இரவு பால் சாப்பிடுதீங்க இப்போ நைட்டுக்கு கொண்டு முடியும் நைட்டுக்கு சமைக்கணும் நைட்டு சமைக்கணுமா தள்ளுங்க பார்ப்போம் உண்டு எல்லாம் மண் தான் என்னம்மா மணத்தான் மழை காலத்தில் ஒழுகுமே இப்போ மழை காலத்தில் ஒழுகுறான் எல்லாத்துல தான் இருக்கு மண்ணுண்டா படுப்பீங்க என்ன பயங்கரம் ஒன்றும் இல்லையா இது பயங்கரம் இல்லை இல்லை பயம் ஒன்றும் இல்லை இல்லை பூச்சி கீச்சிகள் இல்லை இந்த கூட சமையல் இதெல்லாம் காட்டலையே வரீங்களா எங்க ஒண்ணு வந்தா இது பத்த வச்ச மாதிரி ஒன்றும் காணலையே பத்த வச்சுதான் இதுக்கு சமைச்சு சாப்பிடுறோம் நாங்கள் காலையில் சமைச்சு இந்த காலையில் சமைச்சேன்டா இந்த அறிகுறிகள் ஒன்றையும் காணலையே உண்மை சொல்றீங்களா போய் சொல்றீங்களா உண்மைதான் உண்மையா சொல்றீங்க நீங்க சமைச்சதுக்கு ஒரு அறிகுறி ஒன்றையும் காணல அதான் கேட்குறேன் திரும்ப அதில் சாதா செய்ய நெருப்பு தண்ணல் அப்படி இருந்தாலும் இருக்குங்க அது ஒன்றையும் காணல அது இப்போ சமைச்சாத்தான் இனிப்பாரி நான் காலையில் நேரத்தில் சமைச்சு போட்டோம் அப்படியா நீங்க சொல்றீங்க என்ன சொல்ல முடியாது மாடது அடிப்படை வசதி எதுவுமே இல்லை ஏன்னா இது என்ன சாமி தான் என்ன இது டொய்லெட் ஒன்றுமே இல்லை என்ன டொய்லெட் வசதி எதுவுமே இல்லை கிணறு மட்டும்தான் இருக்குது அந்த கிணறு இப்போ ஏதோ ஒரு என்ஜிஓ ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஆளை அன்பளிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது அதை கிட்டலாம் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முந்தின வீடியோவிலையும் பார்த்துருப்பீங்க அது 38 இது 39 அம்மா யார் அம்மாவா அம்மாவா அம்மா வணக்கம் 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 அம்மாவோட பேர் என்ன லட்சுமி அம்மா நம்மளோட பேர் என்ன விஸ்வலட்சுமி விஸ்வலட்சுமி உங்களோட கணவர் பேர் என்ன கணவர் இருக்காரா பேர் என்ன அவர் செத்துட்டாரு கணவர் என்ன செத்துட்டாரு பேர் என்ன கணவர் அவர் திருச்செல்வம் கணவர் மோசமே எவ்வளோ காலம் 6 மாதம் 6 மாதமா அப்போ உங்களுக்கு வாழ்வாதாரம் அன்றைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க சாப்பாட்டுக்கு இப்படி தான் தோட்டத்தோழியை மழை ஒளியை போய் புல்லு கொத்தி
அது லேரியா இல்லை கிழமையில் 3 நாள் 4 நாளைக்கு என் தம்பியை பள்ளிக்கு அனுப்புகிறதால கொண்டு விடணும் ஆள் வகுப்புண்டு சொன்னால் பார்க்க போகிறேன் ரெயின் வருவண்டோடு கூட்டி கொண்டு வரலாம் கூட போகிறேன் அதால் கிழமையில் 3 நாள் 2 நாளைக்கு தான் போகிறேன் கிழமையில் 2 நாள் 3 நாள் போகிறீங்க ஒரு நாள் எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் 2 நாளைக்கு 700 600 தருவாங்க சில நாளில் 600 போகிறான் 600 போனால் 400 அப்படி தருவாங்க தான் சம்பளம் அதாவது அந்த வேலை வந்து உங்களோட விருப்பத்துக்கு போகலாம் அப்படியா ஓ அப்போ நீங்கள் மறுநாளுக்கு அதாவது தம்பி பிரச்சனை முடிச்சு போட்டு மத்தியானத்துக்கு போகலாம் ஓ 600 போகிறாங்க அப்போ நீங்கள் அதாவது தொடர்ச்சியாக வேலை இல்லை கிழமையில் 4 நாள் 3 நாளைக்கு 2 நாளைக்கு வரும் இப்போ உங்களோட எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு எங்களுக்கு வேறு மட்டும்தான் இப்போ எங்களை கை விஷம் இருக்காரு அவரால் தானே அட்டாக்கெல்லாம் அவங்க கல்யாணம் கட்டிட்டாங்க எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மொத்தம் அப்போ 4 பேர் கல்யாணம் கட்டிக்காங்க 5 பிள்ளைகளில் வந்து 4 பேர் கல்யாணம் முடிச்சிட்டாங்க ஓ அவங்க கல்யாணம் முடிச்சாக்கள் எங்கே இருக்கிறாங்க அவங்க தள்ளி இருக்கிறாங்க தள்ளி இருக்கிறாங்க வந்து பார்க்குறவங்கள வருவாங்க வார நேரம் பார்ப்பாங்க சரி வந்து பார்க்கக்கூடிய எந்த மூத்த பிள்ளை வர்றதா மூத்த பிள்ளையும் வர்றதா என்ன விளக்கம் வரக்குள்ள எதுவும் கொண்டு வரவங்களா எதுவும் அரிசி கிரிசிகள் பரப்புகள் அப்படி எதுவும் கொண்டு தரவங்களா இல்லை அவங்க நம்மளை விட விளையாடிக்காங்க அவங்களும் பார்க்குறவங்க குறவு தான் நம்மளாச்சு தான் நம்ம சாப்பிட்றோம் வேறு நீ சீசனுக்கு போகிறேன்னு சொன்னால் 1500 கேட்காங்க மாதம் தான் இன்றைக்கு தான் என்ன அவருக்கு வகுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு எல்லாம் கஷ்டம்தான் அவர் பள்ளி செலவும் கஷ்டம்தான் சாப்பாட்டுக்கும் கஷ்டம்தான் அப்போ உங்களுக்கு கீவார்கள் அப்படி இப்படியா அந்த இல்லை பாடு கீவார் வேலைக்கு வந்தது தான் இப்போ அந்த கீவார் மருகுது இல்லை அவருடைய பேரில் இருந்ததால் கீவார் பட்டுட்டு அதுக்கு மருகுது இல்லை கடைசி அரிசி கொடுத்தவங்களே எடுத்துனாங்க எடுத்தனீங்க ஓ 2000 எடுத்திருக்கேன் ஓ இப்போ அவர் ஒரு ஆளை தான் நீங்கள் இப்போ இருக்கார் உங்களுக்கு 6 பேர் இருக்கிறார் அவர் ஆள் தான் எத்தனை ஆண்டு படிக்கிறார் 5ஆம் ஆண்டு படிக்காரு 5ஆம் ஆண்டு படிக்கிறார் எந்த ஸ்கூலில் படிக்கிறார் இந்த மாவடியம்பு அவரோட கொஞ்சம் கழிச்சு பார்ப்போமா தம்பி 5 பார்ப்பஞ்சால கொடுத்து வாப்பா கொடுத்து வாங்க ஆமாம் நடுவில் வாங்க ரைட் தம்பி ராசா பேர் என்னப்பா நிரேசனாப்பா எத்தனை ஆண்டாப்பா படிக்கிறீங்க 5ஆம் ஆண்டா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்கூலுக்கு போனீங்களா பள்ளிக்கூடம் போனீங்களா எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க 2 மணிக்கா அப்போ 2 மணிக்குன்னா 1:30 ஸ்கூல் முடிக்கிறது ரொம்ப தூரம் நடந்து போகணுமா கலந்து போகணுமா அப்போ நடந்து போகலாமே ஒவ்வொரு நாள் பள்ளிக்கூடம் போகிறீங்களா கடைசியாக வந்து அந்த போன மாதம் என்ன எக்ஸாம் டெஸ்ட் வச்சவங்க தானே அதில் என்ன கணக்கில் எத்தனை எடுத்தனீங்க தமிழில் எத்தனை எடுத்தனீங்க விஞ்ஞானத்தை எத்தனை எடுத்தனீங்க உங்களுக்கு விஞ்ஞானம் வராது தமிழும் கணக்கும் இதுவும் சுகாதாரமெல்லாம் இருக்குது 5ஆம் ஆண்டுக்கு என்ன மார்க்ஸ் எடுத்தனீங்க மறந்து வைத்தோம் ஐயோ மறந்து வைத்தீங்களா ரிப்போர்ட் தரலையா உங்களுக்கு வாங்கிட்டாங்க ரிப்போர்ட் தந்தவங்களா சைன் பண்ணிட்டு திரும்ப எடுத்துட்டாங்களோ அப்படியானே அப்போ ஒரு பாடமும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்னென்ன பாடம் கணக்கில் எத்தனை அப்படி ஒன்று ஞாபகம் இல்லையோ மொத்தமாக திப்பண்ண குடி தந்த 10 என்னண்டு திப்பண்ண மொத்தமாக குடி தந்தாங்க 10 நமஸ் என்ன 10ன்றீங்க 5 பாடம் இல்லை வருது அதில் எப்படி 10 வரும் மொத்தமாக எல்லா பேப்பரும் செஞ்சு 10 பேப்பர் செய்த வரேன் உங்களோட கிளாஸில் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க ஒரு வாப்பில் எத்தனை பிள்ளை எத்தனை பேர் 22 நீர் எத்தனை பிள்ளையா வருவீர் வளமையா 1ஆம் பிள்ளை ஒரு 2ஆம் பிள்ளை நீர் எத்தனை பிள்ளையா வருவீர் நான் பாரல இது 1ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளை 1ஆம் பிள்ளை இல்லை 2ஆம் பிள்ளை 1ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளையா வருவீரா சுவரா இப்போ வாரில் நான் வருவேன் அது எத்தனாம் பிள்ளையா வருவீங்க சும்மா சராசரி நான் இப்போ நான் கேட்குறேன் நம்ம கடைசியாக போன முறை எக்ஸாம் பச்சவங்க அதில் எத்தனாம் பிள்ளையா வந்து 2ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளையா வந்துடா உண்மையாவா
அப்போ கட்டிக்காரன் தானே இப்போ 2ஆம் பிள்ளையா வரணும் கட்டிக்காரன் தானே இப்போ டீச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ரைட் நிதர்சன் டீச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லுவாங்க எத்தனாம் பிள்ளையா வந்தேன் அப்படியா இன்னைக்கு கணக்கில் எத்தனை எடுத்தவர் அங்கே சயின்ஸ் இருக்கா சயின்ஸ் இல்லையே விஞ்ஞானம் இல்லையே இல்லை விஞ்ஞான படம் இல்லை சுற்றாடல் இருக்குண்ணே தமிழ் இருக்குது 3 வேறு என்ன படம் வச்சு இருக்குது 5 படம் இல்லை மொத்தம் கணிதம் இருக்கு ரைட் நான் இப்போ டீச்சர்கிட்ட கேட்பேன் இப்போ கணக்கில் எத்தனை எடுத்தவர் தமிழில் எத்தனை எடுத்தவர் சுற்றாடல் எத்தனை எடுத்தவர் கேட்பேன் சரியா சரியா காலையில் என்ன சாப்பிட்டீங்க சோறு சோறா சாப்பிட்டீங்க காலையில் மதியம் மரியாதை அம்மா பள்ளிக்கூட சாப்பிட்றது அது சாப்பிட்னாங்க குலசிப்பெல்லாம் கிளாஸ் இருக்குது தானேண்ணே அது கொஞ்சம் முடிய லேட் ஆகுமேண்ணே அம்மா இடையில சாப்பாடை கொண்டு வர்றவங்க உங்களுக்கு ஸ்கூல் பேக்குகள் கொப்பி சாமான்கள் ஷூ எல்லாம் இருக்குதோ உங்களுக்கு இருந்தான் இப்போ பிஞ்சு போயிட்டேன் இருக்கிறவருக்கா பார்ப்போம் ஸ்கூல் பேக்குகளை கொஞ்சம் காட்டுங்க எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம் எங்கே இருக்கு கழுவி காய வச்சுருக்காங்களோ அது ஒருக்கா வடிவா கொப்பி இருங்க அவர் எடுத்து தலைவர் எடுத்து வச்சுட்டோம் உங்களுக்கு மற்ற தம்பி கொப்பி இருக்கா கொப்பி பேனு ஷூ எல்லாமே இருக்கா சப்பாத்து எல்லாமே இருக்கா இப்போ பாட்டா ஓட்ட போகிறோம் சப்பாத்து இல்லையோ இல்லையா பாட்டா போட்டு தானே போடுறீங்க ஏசுவாங்களே பாட்டா போட்டு போனேன் எல்லாம் போட்டு ஷூ தானே கேட்பாங்க எல்லாம் பழங்க இப்போ பேக்கு கொஞ்சம் கொப்பியெல்லாம் வச்சுருக்கிறீங்களா கொப்பி அரசு கொப்பி அது படிக்க போகிறோம் கொப்பியை பார்ப்போம் வந்து தள்ளி தானே இருக்கிறாங்க வந்து அப்போ 4 பிள்ளை எத்தனை பிள்ளைகள் கூட வந்து அதில் ஒரு பிள்ளை தான் தரிக்கிறா அவ கடைசி பிள்ளை மற்ற 3 பேர் அவங்க அங்கே பிள்ளாச்சோலைக்குள்ளே இருக்கிறாங்க அந்த மற்ற கிராமத்தில் இருக்கிறாங்க மற்ற அலங்க ஒரு அழைக்காரு வாரவங்க தான் வாரவங்க அப்போ ஒரு மாதத்தில் ஒரு காண்டாலும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இல்லை 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா வருவாங்க இல்லை அந்த அக்கா அந்த வீட்டுக்குள்ள இருக்கு லாஜிக்கு மேலே பேக்கு உங்கள்கிட்ட அங்கேயே வச்சிருக்காரு பேக்கு நான் கழுவி வச்சிக்கும் இதான பேக்கு பேக்கு கழுவி வச்சிருக்கு சாமான தூக்கி கொண்டு வச்சு போட்டு இது கொஞ்சம் வேண்டி கொடுத்தது யாரும் வேணுங்களோ நீங்கள் வேணுங்களா இது சமயம் ஒரு ஆள் வாங்கி கொடுத்தவர் வேண்டி பேக்கு பிஞ்சு போய் கத்தையும் 2 நாள் தொடர்ச்சியா பள்ளிக்கு போனோம் 2 நாள் போகல அதுக்கு ஒரு பேக்கு வாங்கி கொண்டு கொடுத்தவர் பேக் வாங்கி கொடுத்தவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்குமோ இருக்கும் 2 மாதம் இருக்குமே அதையும் கொஞ்சம் சின்ன நாள் தானே கொஞ்சம் சிப்பெல்லாம் போட்டு பிச்சு வச்ச மாதிரி தெரியுது பொடியான எப்படி கட்டிக்காரனா படிப்பானா படிப்பார் தொடர்ச்சியா போவார் ஒரு நாள் நிற்க மாட்டார் அங்கே கொப்பி இல்லைன்னு சொல்லி அடித்தாலும் அடிக்க வாங்கி போய் ஆகுவார் நிற்க மாட்டார் அப்போ டெஸ்ட் பேப்பர்லாம் பார்த்து சைன் பண்ணுறீங்களா அங்கே வர சொன்னா நாங்கள் போகிறோம் அப்போ என்ன மார்க்ஸ்லாம் எடுப்பார் எப்படியான என்ன பாடம் நீங்கள் கடைசியாக என்ன பாடம் பார்த்தீங்க அது மார்க்ஸ் எடுத்து அதில் பார்த்தது இல்லை எனக்கு படிப்பு தெரியாது நடந்துட்டீங்கண்ணே அப்படியானம்மா சரி எங்கள்ட இந்த பார்க்குற உறவுகள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க நல்ல பாடலாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன விரும்புகிறீங்க என்ன கேட்க விரும்புகிறீங்க எங்களுக்கு இருக்கே வீடு இல்லை கரண்ட் வசதி இல்லை படிக்கணும் நாங்கள் படிக்க வைக்க வேணுமன்றது தான் இருக்கு படிக்க முயற்சி இல்லாமல் இருக்கு வீட்டு பிரச்சனை உண்டு கரண்ட் பிரச்சனை உண்டு டாய்லெட் இருக்குதோ இல்லை டாய்லெட்டும் இல்லையா இல்லை துப்புற டாய்லெட் வசதி ஒன்றுமே இல்லை இதுக்குள்ள அந்த வெறும் இந்த கொடியில் மட்டும்தான் இருக்கு மட்டும்தான் இருக்குது நான் பின்னுக்கு வீடியோ எடுக்கக்குள்ளேயும் அப்போ நீங்கள் அந்த அப்படியான காரணத்தில் என்ன செய்கிறேன் நீங்கள் எப்படி அங்கால பக்கத்து மால்ற விளக்குள்ள போடுறாங்க அங்கே அவ விளக்குள்ள போயிட்டு வரான் அவங்க உதவியாக தான் இருக்கிற அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படியா பார்ப்போம் இந்த கொப்பியை தம்பி பார்ப்போம் என்னென்ன கொப்பி வாங்கி படத்தை வாங்க அளவுக்கு வாங்க கொஞ்சம் பிடிச்சி காட்டுங்க பார்ப்போம் கொஞ்சம் போடுங்க மைக் எப்படிங்கம்மா எடுத்து பார்ப்போம் கொண்டா பிடிச்சி காட்டுங்க தம்பி அது என்ன கொப்பின்னு சொல்லுங்க பார்ப்போம் கிட்ட
இந்த சீசனுக்கு படிக்கிறோம். டியூஷனுக்கு கொண்டு வரதா? ஓ ரைட். மற்ற ஸ்கூலுக்கு கொண்டு வர கோப்பிகள் கொஞ்சம் பிரித்து காட்டுங்க, கொண்டு அழகாக பிரித்து காட்டுங்க பார்ப்போம். கொப்பி தாள் இருக்கா, கொப்பி இருக்குதா என்னென்று பார்ப்போம். கொஞ்சம் இது பள்ளிக்கில் வகுப்பு நடக்குது. பள்ளிக்குள்ளே கொண்டு வரதா? ரைட். பின்னுக்கு தாள் இருக்குதா? இல்லாட்டி கொஞ்சம் இருக்குண்ணே. மற்ற இது கொப்பி இது வகுப்புக்குள்ள கணிதம். வகுப்பு கொண்டு வரேண்ணே. கொஞ்சம் நல்லா விரிங்க. சரியா. இது என்ன பாடம்? இது வகுப்புக்குள்ள படிக்கிறேன். ரைட். எழுத்தும் கொஞ்சம் பரவாயில்ல தான், கட்டிக்காரன் தான், நல்ல அழகாத்தான் இருக்கிறான். எழுத்துக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாம் 20 கொப்பி தானேண்ணே, கூடுதலாக இருக்காது வேணே. இது அந்த எழுத்து பழையத்தார். எழுத்து பழையத்தார் ஒன்று 2 பழையத்து இருந்ததா? அஞ்சாம் ஆண்டு படிக்கிறீங்கண்ணே. 1-2 பழையத்து இருந்தாங்களா உங்களுக்கு? அந்த வகுப்புக்குள்ள கொண்டு போய் சைவர் இதில் எழுதித்தார். இதை கொஞ்சம் பாட விரியும். நல்லா விரிச்சு இதெல்லாம் என்ன இது? இது 0 1 2 3 4 5 6 7 8 9. இது எழுதி எவ்வளோ காலம்? இப்போ இது டேட் போட்டு தான் எழுதியிருக்கிறீர் என்ன? 25 4ஆம் மாதமோ? 25 4ஆம் மாதம் என்ன? சரி, ஓகே, இருக்கட்டும். அது இருக்கட்டும். சரி, நீங்கள் பார்க்குற அவர்கிட்ட மைக்கு கொடுங்க. பிடிங்க மைக்கு. பார்க்குற உறவுகள்கிட்ட மாமாட்ட என்ன இது விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன இருக்க போகிறீங்க? சைக்கிள், புத்தகம், கொப்பி சாமான். வீடியோ பார்த்துக்காதீங்க, வீடியோ பாருங்க, ஃபோனை பாருங்க. புத்தகம், கொப்பி சாமான், சைக்கிள், பேக்கு, ஷூ, சரிதானே? அவ்வளோதானே? ரைட், ஓகே. எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் இப்படியான நிலப்பாடு இருக்கிற குடும்பங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நீங்கள் விரும்பினால் எங்களோட வீடியோவை கொண்டு பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பகிரும் பட்சத்தில் வந்து இதை செய்யக்கூடிய நிலப்பாடு இருக்கிறவங்கள்ட்ட கரங்களுக்கு பார்வை கட்டும் பட்சத்தில் வந்து இப்படியான நிலப்பாடு இருக்கிற குடும்பங்களுக்கு கண்டிப்பாக அதன் ஒரு நன்மை உண்டு எதிர்காலத்தில் கிடைக்கும். சரிதானே? அந்த வீடியோ போடுறேனம்மா, இந்த வீடியோ போடுறேன். பார்க்குற உறவுகள் வந்து உங்களுக்கு யாரும் உதவுறதுக்கு முன்வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் ஆர்டிஎஸ் தலைவரோட தான் வந்து நாங்கள் அவரோட சந்தித்து அதுக்குரிய மாதிரி நாங்கள் ஏற்பாடுகளை செய்வோம். சரிதானேம்மா? எல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். சரிதானேம்மா? சரிதானேப்பா? ரைட், ஓகே. சரி, ஓகே, சந்திப்போம்.